அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தந்தை தன் கண் முன்னாடியே தன் மகன் அழியறதை பார்க்க முடியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில அந்த சோகம் நடந்துச்சு. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, அலைகள் மலை போல எழும்பி வருது. நூஹ் நபி கப்பல்ல பாதுகாப்பா ஏறிட்டாங்க. ஆனா தூரத்துல தன் மகன் தனித்து நிக்கிறத பார்த்தாங்க. 950 வருஷம் ஊருக்கே நேர்வழி காட்டின நபி பெத்த பையனை காப்பாத்த முடியலையேன்னு துடிச்சாங்க. கப்பல்ல இருந்து சத்தமா கத்துனாங்க, யா புனைய இர்கப் மானா வலா தகுன் மால் காஃபிரீன். என் அருமை மகனே, எங்களோடு ஏறிக்கொள், காஃபிர்களோடு இருக்காதே அப்படின்னு கதர்னாங்க. ஆனா அந்த மகன் சொன்னா, நான் மலையில ஏறி தப்பிச்சுப்பேன். நூஹ் நபி அழுதுகிட்டே, மகனே, இன்னைக்கு அல்லாவை தவிர யாராலும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்ல வரும்போதே ஒரு பெரிய அலை அவங்க 2 பேருக்கும் இடையில வந்துச்சு. கண் இமைக்கும் நேரத்துல அந்த தந்தை கண் முன்னாடியே மகன் மூழ்கடிக்கப்பட்டான். சுபஹான் அல்லாஹ். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதை விட ஈமான சேர்த்து வைங்க, அதுதான் அவங்கள கரையேற்றும். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் இருக்கே தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.